கைஸ், இந்த வீக் குக்கு வித் கோமாளி வந்துட்டு இந்த சீசன் சொல்லப்போனால் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லாங்க. செம்ம ஃபன்ஃபீல்டாக இருக்குங்க. அதுலேயும் எஸ்பெஷலி வந்துட்டு நிறைய பேர் நல்லாவே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குக்குன்னா அது வந்துட்டு உமர் தாங்க. சூப்பராக வந்துட்டு டெடிகேஷனாக பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்துட்டு ஃபன்னாகவும் இருக்குது, செம்மையாகவும் பண்ணுறாரு அவர். தொடர்ந்து வந்துட்டு 4வது வீக்காக வந்துட்டு அவர் தாங்க அட்வான்டேஜ் வின் பண்ணார். ஆமாங்க, நேற்று சாட்டர்டே எபிசோடில் அவர் தாங்க வந்துட்டு அவரும் தங்கதுரையும் சேர்ந்து வந்துட்டு நிறைய பூரிங்களை 83 பூரிகளை சாப்பிட்டு அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் அட்வான்டேஜ் வின் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு பட ப்ரமோஷனுக்காக வந்துட்டு ஆக்டர் சிவா, அப்புறம் அஞ்சலி, டைரக்டர் ராமன் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. செம ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் அட்வான்டேஜ் வின் பண்ணது வேறு யாரும் இல்லைங்க, பிரியா ராமனும் இவங்களும் தாங்க வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிடைச்ச அட்வான்டேஜை யூஸ் பண்ணி யாராச்சும் 4 குக்குக்கு வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு 2 பேராக சூஸ் பண்ணி அவங்களுக்கு 15 பேருக்கு சமைக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதில் சமைக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்மளோட பிரியாராமன் வந்துட்டு வழக்கமாக எப்போவுமே இது பண்ணுற மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கும் இன்னொரு பக்கம் சுந்தரி அக்காவுக்கும் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க யூஜா கூட சமைக்க முடியும் அவங்களாலன்ற மாதிரி சுந்தரி அக்காவுக்கும் பண்ணிடுறாங்க. சுந்தரி அக்கா சந்தோஷமாக அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அடிக்கடி அவங்க அது மாதிரி நிறைய பல்காக செய்கிறனால அவங்க ஓகேன்னிடுறாங்க. பிரியாராமன் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உமர் வந்துட்டு யாரை சூஸ் பண்ணுறாருன்னா ஒன்று மதுமிதாவும் இன்னொரு பக்கம் மிச்சம் இருக்கிற சபானாவையும் சூஸ் பண்ணுறாங்க.